அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடேங்க அப்பா, இப்ப இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, மாறி மாறி மீம்ஸ் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. நீ ஒரு போஸ்ட் போட்டியா, நான் ஒரு போஸ்ட் பண்ணுவேன், நான் ஒரு போஸ்ட் போனேன்னா அதுக்கு அவன் ஒரு ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல தங்களுடைய உத்தியோகபூர்வமான பேஜ்ல வந்து சில போட்டோஸ் போஸ்ட்ல போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா தான் இருக்கு. சரி, இது போக உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம நேத்து வந்து பேசல. நேத்து ஜனாதிபதி அவர்கள் வந்து கண்டிக்கு போயிருந்தாங்க. டிட்வா புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை இழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும், காணிகளை இழந்தவர்களுக்கான இழப்பீடு வழங்கவும், வியாபாரத்தில் வந்து நஷ்டமடைஞ்சவங்களுக்கு இழப்பீடு வழங்கவும், அது மாத்திரமில்லாம மஹியாவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை இருக்கு இல்லையா, அந்த சுரங்கப்பாதையை வந்து இலங்கையினுடைய காசு, அதாவது உள்நாட்டு நிதியை பயன்படுத்தி 699.6 மில்லியன் ரூபாயை பயன்படுத்தி அதை நிர்மாண பணிகளை வந்து தொடங்கி வைப்பதற்காக வந்து போயிருந்தாங்க. அதே நேரத்தில் கண்டியில் இருக்கக்கூடிய கெட்டம்பே ஃப்ளைஓவர் மேம்பாலத்தில் நிர்மாண பணிகளுக்காகவும் வந்து செஞ்சிருந்தாங்க. 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று ஜனாதிபதி அவர்கள் வந்து போயிருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து சைடில் சில விஷுவல்ஸ் காமிக்கிறேன். அதாவது வந்து 3D இமேஜஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கெட்டம்பே ஃப்ளைஓவர் வந்து செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயம் தான். அதோட நேற்று ஜனாதிபதி அவர்கள் கண்டிக்கு போயிருந்தாங்க. அதோடைய விஷுவல்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். நிறைய வரவேற்பு இருந்தது. நீங்கள் தான் எங்களுடைய கடவுள், நீங்கள் தான் எங்களுடைய குரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவரை வந்து தொட்டு வணங்கி கும்பிட்டு அவருடைய வருகைக்காக நிறைய பேர் வந்து அந்த கெட்டம்பே பிரிட்ஜுக்கு பக்கத்துலலாம் வந்து நிறைய பேர் அவரை பார்த்துட்டே நின்னாங்க. அவர் மேலே நின்னாரு, ஆட்கள் வந்து கீழே நின்னாங்க. சைடில் காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ ஆட்கள் அவரை வந்து பார்க்கறதுக்காக நின்னாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்து மஹியாவை சுரங்கப்பாதைக்கு போன டைம்ல நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி வந்து நேற்று நல்ல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. நேற்று ஜனாதிபதி அவர்கள் அங்கே பேசினது வந்து நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. அவங்க சொன்னாங்க என்னன்னா, நாங்கள் அந்த இயற்கை அனர்த்தத்தில் வந்து திரைசேரியில இருந்தால் காசு எடுத்தோம். அதாவது இயற்கை அனர்த்தங்கள் நிகழும்போது 13 வீதம் செலவு பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் செலவு பண்ணோம். யார்கிட்டையும் கடன் கேட்கவும் இல்லை, நாங்கள் வந்து புதுசாக காசு அச்சடிக்கவும் இல்லை, எதுவும் கிடையாது. இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து கொடுத்தோம். ඒ සඳහා අපි නිවසකට ලක්ෂ 50ක් වෙන් කරා. අපි අමුතුවෙන් එක වැදගත්. සමහර අපේ කට්ටිය මට කතා කරලා කිව්වා ඒ වැඩි නේද 50 කියලා. හානි වෙච්ච ගෙදර ලක්ෂ 5ක් දෙනවා කියන ටිකක් කිව්වා. ලක්ෂ 5ක හානියක් වෙලා නැහැ නේ කියලා කිව්වා. සමහර අපේ ප්‍රාදේශීය තුමාලා කිව්වා අපි අමාරු වැටෙයිද දන්නෙත් නැහැ කිව්වා. කිසි කෙනෙක් අමාරු වැටෙන්නේ නැහැ. අපිට ඕන මොකද්ද? හොඳට මේ ව්‍යසනේ දෙත බලන්න. සාමාන්‍යයෙන් අපේ රටේ ස්වභාවික ව්‍යසන ගැන කතාවක් තියෙනවා. ස්වභාවික ව්‍යසන අර ලොකුද පොඩිද පොහොසත්ද දුප්පත්ද කියලා ભેදකින් තොරව ස්වභාවික ව්‍යසන වලට අපි කවුරුත් යටත් කියලා. බොරු. ස්වභාවික ව්‍යසනෙන් වැඩි ව්‍යසනයටපත් වෙන්නේ ආර්ථිකයේ පහළ පතුලේ ජීවත් වෙන මිනිස්සු. ඕගොල්ලෝ ප්‍රාදේශීය කම්තුමාලා බලන්න. කවුද වැඩිම ව්‍යසන? මම හිතන 80කට 85ට වඩා වැඩිම ව්‍යසනටපත් වෙලා තියෙන දුප්පත් අය. අනාරක්ෂිත තැන ගෙයක් හදාගන්නේ නැති බැරිකමට. ගංගාසොබට ගෙයක් හදාගන්නේ නැති බැරිකමට. පොඩි ගම් වතුරකට පොඩි ව්‍යසනයකට ඔරුතු දෙන්න බැරි ගෙයක් හදාගන්නේ නැති බැරිකමට. ඒ නිසා මේ ව්‍යසනේ මම හිතන 80කට 90කට ආසන්න ප්‍රමාණයක් ඒ ආදායම් මාර්ග වලින් තාමත් අඩු අය තමයි මේකේ ගොදුරු බවට පත් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා අපි කිව්වට ස්වභාවික ව්‍යසන වලින් අපි කාටවත් ගැලවෙන්න බෑ කියලා. ස්වභාවික ව්‍යසනින් වැඩියෙන්ම ගැලවෙන්න බැරි දුප්පත් අයට. ඔබතුමලා මට වඩා අත්දැකීම් ඇති ගම් වලට ගිහලා බැලුවොත් කවුද ගොදුරු වෙලා තියෙන්නේ? සාමාන්‍ය නිවසක් තිබුණු අනාරක්ෂිත තැනක ගෙයක් හදාගත්තු නේද? ගංගාවක් අයිනේ මේ ඕන කෙනෙක් දන්නවා ගඟ ටිකක් උතුරා ගියොත් යට වෙනවා කියන දේ ගෙයක් හදාගත්තු කෙනා තමයි යට උනේ. ඒ නිසා අපේ අපේක්ෂාව උනේ මොකද්ද? අන්න එහෙම කෙනාගේ ජීවිතේ එතෙන්ටම ගේන්නද? එතෙන්ටම ගේන්න අපි ඕනේ. ඒගේ තිබුණු විදියටම හදාගන්න නම් ඒ අවුරුදු 2-3ක් යනකොට ඒ විදියට හදාගන්නවා. ඒක යට කරගන්න පුළුවන්. හැබැයි අපිට අවශ්‍යකම තිබුණා ඒ නිවස එයාට ඊට වඩා ඔරොත්තු දෙන නිවසක් බවට පත් කරගන්න. ඒකයි අපේ අපේක්ෂාව. அதே நேரத்தில் எங்களோட நாட்டில் வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் நடக்கும்போது நம்ம நாட்டுக்கு வந்து ஆபத்து ஏற்படும், உலக நாடுகளில் பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்ம நாடு வீழ்ந்து விடும். அதே மாதிரி இல்லாமல் டிட்வா புயலுக்கு அப்புறம் எங்களோட நாடு வீழ்ந்து விடும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் தான் நம்ம நாடு வந்து ஓரளவு நல்லா வந்திருக்கு. நம்ம நாடு வந்திருக்கு. நிறைய பேர் என்னென்னமோலாம் சொன்னாங்க, நாங்கள் வந்து வீடுகளை முற்றுமுழுதாக இழந்தவங்களுக்கு 50 லட்சம் கொடுப்போம்னு சொன்னோம். ஆனால் சில பிரதேச செயலாளர்கள் வந்து கேட்டாங்க, 50 லட்சம் கொடுக்கணுமா, அதை கொடுத்தா நம்ம என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதெல்லாம் காதில்
நாங்கள் வாங்கி கொள்ளல, ஆனால் நாங்கள் வீழ்ந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், நாங்கள் வந்து இப்போ வீடுகள் இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொடுக்குறத வந்து சும்மா எடுத்தமா கவுத்தமா சும்மா ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்தோன்னு இல்லாமல் இருக்கிறதை விட ஒரு நல்ல இடமா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணணும். அதிகமாக ஒரு இயற்கை அனர்த்தங்கள் நிகழும் பொழுது வந்து பாதிக்கப்படுறவங்க பணக்காரங்க கிடையாது, ஏழைகள் தான். இந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, இந்த கங்கைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நகரத்தில் வந்து ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறவங்க, இப்படி ஏழைப்பாளையங்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து சேதம் ஏற்படுது. அதனால நாங்கள் கொடுக்குற வீடாக இருந்தாலுமே 50 லட்சத்தில் 20 லட்சம் முன் பணமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நாங்கள் கொடுக்குற பணத்தில் அவங்க வந்து இருக்கிறத விட நல்லதாக வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நேற்று பேசினார். சட்டவாட்சி அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கணும், சட்டத்துக்கு கீழே எல்லாரும் சமனாக இருக்கணும். அது நானாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு கீழே தான், சட்டம் அப்படிங்கிற கோட்டு கீழே தான் எல்லாரும் இருக்கணும். ஒரு நீதியான ஆட்சியை நம்ம நாட்டில் வந்து நினைவுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜனாதிபதி அவர்கள் நேற்று நிறைய பேசியிருந்தார். நான் ஷார்ட் வீடியோலையும் போட்டிருந்தேன். இப்போ இப்படி பேசும்பொழுது நேற்று நாடாளுமன்ற அமர்வுகள் வந்து நடந்தது. இப்போ நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு 2-3 போஸ்ட் வந்து காமிக்கிறேன். வந்து நம்ம பொதுஜன பெரமுன கட்சிக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி. அதாவது திஸ்ஸகுட்டி அப்படிங்கிறவர் வந்து நாமளுடைய மிகப்பெரிய தோஸ்து. நான் முன்னா சொன்ன மாதிரி எங்க போனாலும் எந்த மேடைகளையும் வந்து திஸ்ஸகுட்டி இல்லாத மேடைகள் வந்து கிடையாது. அவர் இன்னைக்கு வந்து காலையில ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு, மாலு கடையிட்ட கியா, நான் வந்து மீன் கடைக்கு போனேன், அங்க வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை பத்தி எல்லாமே சொல்றாங்க. என்னன்னா நாங்க தப்பு பண்ணிட்டோம், அதை நீங்க சரி பண்ணணும், ஏன்னா நாடு பின்னோக்கி போற மாதிரி இருக்கு, நம்ம வந்து அவங்கள சேர்ந்து விரட்டுவோம் அப்படிங்கிற கேட்ட மாதிரி இருக்கு, அவங்க எக்கத்துவெல்லாம் எலவ முத கீழே கஹனவா அப்படின்னு கேட்குறாங்களா இவரை பார்த்து, எல்லாரும் சேர்ந்து அவங்கள விரட்டுவோமா, அந்த ஆட்சியாளர்களை விரட்டுவோமான்னு கேட்குறாங்களாம். அவருக்கு என்ன வந்து தோணுச்சுன்னா ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சான். இவர் இப்படி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு, திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்டினுடைய மிகப்பெரிய ஒரு அமைச்சர், அதாவது ஏகேடி செட்டுக்குள்ளே இருக்காங்கல்ல ஒரு 10 பேர் மிக முக்கியமான பேரில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் கேடி லால்காந்த் அவர்கள். லால்காந்த் அவர்கள் வந்து பெட்டாக்கு போய் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, கியா கொட்டுவ பெத்தே கலிசங்கிறது கேலக் கண்ணு, நான் கொட்டுவைக்கு வந்து போனேன், பெட்டாக்கு வந்து போனேன், அதாவது ட்ரௌசர் துணி எடுக்கிறதுக்கு போனேன், இது வந்து திஸ்ஸகுட்டிக்கு போட்டாரா என்னன்னு சொல்லி போட்டாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல, சிங்கார மாதிரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லாதீங்க, பிச்சை எடுக்க போனேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி லால்காந்தை வந்து வச்சு செஞ்சிருந்தாங்க. நீங்க லால்காந்தையினுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போனீங்கன்னா அமைச்சருடைய ஃபேஸ்புக்கு கீழே வந்து நிறைய பேர் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம அர்ச்சுனா ராமநாதன் இவரும் வந்து குறைவில்லைங்க, அவர் போட்டிருக்காரு கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரை பத்தி போட்டோ ஒன்று போட்டிருக்காரு, எவன்டா சொன்னது பள்ளி இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான் என்று, நம்ம அமைச்சர் இல்லாட்டியும் சாப்பிடுவார் அப்படின்னு வந்து அவர் வேற ஒரு போஸ்டை தூக்கி போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் நம்ம ஜனாதிபதி அவர்கள் வந்து எங்கே போனாலும் இந்த ஹீல் வச்ச ஷூ போட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி, அதுலேயும் வந்து ஹரக்கட்ட லாடம் கால் அப்படின்ற மாதிரி நிறைய நான் போஸ்ட் பார்த்தேன். ஆனால் என்னதான் ஜனாதிபதி அவர்களுக்கு இப்படி வந்து போஸ்ட் வந்து போடக்கூடாது, நிறைய பேர் தீர்த்திருக்காங்க, யாரா நீ இப்படியெல்லாம் வந்து போட்டிருக்க அப்படின்னு. ஏன்னா ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் குட்டியான மனிதர், நம்ம யாருக்கும் வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஹைட்டான ஆட்கள் இல்லை, ஹைட்டான ஆட்கள் வந்து அறிவான ஆட்களும் கிடையாது. அப்போ இங்கே என்னன்னா ஜனாதிபதி அவர்கள் வந்து ஷோர்ட்டாக இருக்கிறதுனால அவர் போடுற ஷூ எல்லாமே கொஞ்சம் உயரமாக கஸ்டமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அதிகமாக வந்து பேசப்பட்டு இருக்கு. இப்படி நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேங்க. இதுக்கிடையில இன்னைக்கு நல்ல விஷயங்களும் வந்து நடந்திருக்கு நம்ம நாட்டில். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சைபர் குற்றங்கள் வந்து நம்ம நாட்டில், அதாவது கணினி தொடர்பான சில குற்றங்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்தீங்கன்னா 25 இருந்து 25-30 முறைப்பாடுகள் வந்து கிடைக்குதாம். அதனால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்காரு, சைபர் சார்ந்த குற்றங்கள், அது கணினி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கு வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு. அதே நேரத்தில் நம்ம நாட்டு ஹிஸ்டரியில ஒரு பெரிய ஒரு முத்திரை வந்து பதிச்சிருக்கிறதுனா, நம்ம நாடு வந்து வாசனை திரவியங்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு உகந்த நாடு. கருவா, அதுக்கப்புறம் இது சாதிக்காய், இப்படி நம்ம ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜாதிபத்திரி, இப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம், தேயிலை, கோப்பி உட்பட. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவாப்பட்டை இருக்கு இல்லையா, கருவாப்பட்டை
தொடர்பான தயாரிப்புகளை வந்து நம்ம நாட்டுல இருந்து ஏற்றுமதி செய்ததன் மூலம் கடந்த ஆண்டுல மட்டும் 260 மில்லியன் யூஎஸ்டி, அதாவது நம்ம நாட்டு கணக்கின்படி 8000 கோடி ரூபாய் நமக்கு வருமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவங்கப்பட்டை அபிவிருத்தி திணைக்களம், அதாவது கருவாப்பட்டைக்கு லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க, லவங்கப்பட்டை அபிவிருத்தி திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் 300 மில்லியன் யூஎஸ்டி இலக்கை வந்து அடைவதற்கு தமது நிறுவனம் எதிர்பார்த்திருப்பதாகவும் அந்த திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஜானகலிந்தர வந்து சொல்லியிருக்காராம். லவங்கப்பட்டை தயாரிப்புகளுள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுவது வந்து லவங்கப்பட்டை சுருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருவாப்பட்டை இருக்கு இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுதானா. இதன் மூலம் மாத்திரம் 250 மில்லியன் யூஎஸ்டி வருமானம் வந்து ஈட்டப்பட்டிருக்காங்க நம்ம நாட்டுக்கு. ஏனைய வருமானம் லவங்கப்பட்டை இலைகள் மற்றும் எண்ணெய்கள் ஆகியவற்றின் மூலம் வந்து கிடைக்கப்படுதாம். கருவாப்பட்டையில எண்ணெய் தயாரிக்கிறாங்க, அது மூலமாக கூட நம்ம நாட்டுக்கு அதிகமாக வருமானம் ஏற்படுதாம். இலங்கையின் வரலாற்றில் லவங்கப்பட்டை சார்ந்த தயாரிப்புகள் மூலம் ஈட்டப்பட்ட அதிகூடிய வருமானமாக இது வந்து கருதப்படுதாம். இலங்கை இதற்கு முன்னர் 70 நாடுகளுக்கு மாத்திரமே வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தான் இந்த கருவாப்பட்டை சார்ந்த உற்பத்திகளை. 2025ஆம் ஆண்டுல 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தயாரிப்புகளை வந்து ஏற்றுமதி செய்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு நல்ல செய்தி வந்து கிடைச்சிருக்கு. நம்ம நாட்டுல வந்து வெளிநாட்டு பணியாளர்கள் மூலமாக கிடைச்சிருக்கிற வருமானம் வந்து கூடியிருக்குன்னு சொல்றாங்க. ஒரே மாதத்துல இந்த வருஷம் இந்த ஜனவரியில பாத்தீங்கன்னா 751 மில்லியன் யூஎஸ்டி கிடைச்சிருக்கான். இலங்கை மத்திய வங்கி ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் 2025 ஜனவரியில பாத்தீங்கன்னா 573 மில்லியன் யூஎஸ்டியாம். அப்போ ஒப்பிடும் பொழுது லாஸ்ட் ஜனவரிக்கு இந்த வருஷம் ஜனவரிக்கு ஒப்பிடும் பொழுது 31.1% வந்து அதிகரிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. சுற்றுலா வருமானமாக வந்து 2025 ஜனவரியில வந்து 400 மில்லியன், இந்த வருஷத்துல வந்து 378 மில்லியனா. ஆனா 5.6% சுற்றுலா வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் வெளிநாட்டு பணியாளர்கள் மூலம் அனுப்புற வருமானம் வந்து கூடியிருக்குன்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டு மட்டும் 8.076 பில்லியன் யூஎஸ்டி நம்ம நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு பணியாளர்கள் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம நாட்டில் வந்து சுற்றுலா பயணிகளினுடைய வருகை வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த வருஷம் இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் 3,17,381 பேர் சுற்றுலாவுக்காக வந்திருக்காங்க. அதிகமாக சுற்றுலா பயணிகள் எந்த நாட்டில இருந்து வந்திருக்காங்க, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்த்தா இந்திய பிரஜைகள் 57,348, அதுக்கு அடுத்து பிரித்தானிய பிரஜைகள், ரஷ்ய பிரஜைகள், ஜெர்மனிய பிரஜைகள் சொல்றாங்க. இந்த பிப்ரவரியில முதல் 4 நாட்கள்ல மாத்திரம் 40,054 சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்து வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒரு சோகமான செய்தி நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு பதிவாயிருக்கு. என்னன்னா கலஹாவில், அதாவது கண்டி பிரதேசத்துல நவநெல்லிய கிரிபோக ஹின்ன பகுதியில வந்து ஒரு தாயும் மகளும் வந்து கருவேப்பிலை பிக்கிறதுக்காக போயிருக்காங்க. கருவேப்பிலை மரத்துக்கு கீழே ஒரு மின்சார கம்பம் வந்து கீழே விழுந்திருக்கு. அதுல இருந்து மின்சாரம் வந்து லீக் ஆகி 2 பேரும் அந்த இடத்துல உயிரிழந்திருக்காங்க. தாய்க்கு 46 வயது, மகளுக்கு வந்து 13 வயது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட வந்து நேத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பேசினது வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது. நீங்க என்னன்னா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வம்புக்கு இழுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. என்னன்னா මහින්ද රාජපක්ෂව නායකතුමාව උගන්ඩාක්කා කොහෙද යන්නේ? ඉන්නවා පටක් මේ මයි ඔයාගෙන කතා කරන්නේ හිටපු ජනාධිපතිතුමා මේ මහින්ද රාජපක්ෂ ගැන මම වෛරය කියන්නේ. වෛරය කියන්නේ එයා සිංහල ජනතාවේ නායකත්වය එයා දරගෙන හිටියා. අපි දමල විදියට හිටියා. රට දෙකක් විදියට අපි රණ්ඩු වුණා. ඉන්දියාත් මහැදත් වුණා. ඒ නිසා අදවත් මගේ හිතෙන් වෛරය නැහැ. කාවෙත් මරන්න ඕනේ, කාවෙත් නැති කරන්න ඕනේ කියලා වෛරයක් නැහැ. හැබැයි මං අපේ මිනිස්සුව පාවල දෙන්නේ නැහැ. සිංහල දන්නවද උගන්ඩාක්කි? ඒ කොහෙද දුවන්නේ? ඉන්න ඉදලා අහලා යන්න. අපි කාවෙත් පාවල දෙන්නේ නැහැ. අපේ මිනිස්සුව ඕගොල්ලෝ රස්සවාදී කිව්වට මොනවා කිව්වට මගේ හිතේ තියෙන්නේ ඒ මිනිස්සු 44000ක් නැති වුණා කියන්නේ, ඒ මිනිස්සු තමන්ගේ ජීවිතය දුන්නා කියන්නේ ඒගොල්ලෝ දමල මිනිස්සු මිදුවට කියලා මම ඒක පිළිගන්නවා. ඒ නිසා මම කවදාවත් අපේ මිනිස්සු මේ බම්බු පාර්ලිමේන්තු නිසා මම කවදාවත් මේ පාවල දෙන්නේ නැහැ. තමුන්නාසලාගේ මම දැක්ක ලොක්කා ගිහිල්ලා මේම ඉන්නවා ලොක්කා. ඊට පස්සේ කියනවා ණයට ගත්ත මේවා මොකුත් ගන්න නැහැ කියලා. මම දන්නේ නැහැ ඔය අණ්ඩවයාරකින් නම් ඔක්කොම අරගෙන තියෙන ණයට නේද? ඔයගොල්ලෝ කොහෙන්ද ඒ සල්ලි වෙනාවේ? දැන් රජවිරුවෝ ඕගොල්ලෝගේ රණවිරුවෝ අපිට ඒගොල්ලෝ වෛරයෝ, මම දමල ඒ වුණාට මට වෛරයෝ. හැබැයි ඕගොල්ලෝගේ රණවිරුවෝ ඕගොල්ලෝ මම දැක්ක මේ ණයට ගත්ත මේවා දෙන්න පෙන්නන්නේ නැහැ කියලා මට තේරෙන්නේ. ඒකල 2005 2009 2010 ඕගොල්ලෝ මේ කවුද මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාත් එක්ක එකතු වෙලා යනකොට ණය කියලා තේරෙන්නේ නැද්ද? දැන් මේ ඒගොල්ලෝගේ මොකරි පාපිසක් අල්ලගෙන ආවිල්ලා ඉස්සරහට ආවිල්ලා මිනිස්සු අමතක කරලා සන්දේක් දාලා 159කුත් ආවිල්ලා දැන් කියනවා මට මතකයි කවුරු හරි තවත් කිව්වා ඕගොල්ලෝ செருப்பு දෙකක් ගලවගෙන ඔළුවේ තියාගෙන ගියා කියලා. එයා හම්බෙන්න මම අදත් මට මිනිස්සු කතා කරනවා සිංහල ජනතාවගේ නායකයා විදියට මේ එයාව. හැබැයි මම පිළිගන්නේ නැහැ. මම ඒක ඇක්සෙප්ට් කරන්නේ. මම සිංහල නෙවෙයි. මම බලන්නේ මට කවුරු හරි ජීවිතේ දීලා තියෙනවා එයා විතරයි. හැබැයි මම තව එකක් කියන්න ඕනේ. அவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ சைடுல கொஞ்சம் சார்பா பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் வந்து எகெயின்ஸ்டா வந்து பேசியிருந்தாரு. அந்த உகண்டா தொடர்பாக பேசும்பொழுது நான் பேசும்பொழுது எங்க எந்திரிச்சிட்டு போறீங்க நில்லுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அந்த கட்டை மாத்திரம் நான் லாஸ்டா வந்து உங்களுக்கு ப்ளே பண்றேங்க.
වසන්ත සමරසිංහ මන්ත්‍රතුමා කිව්වා නාමල්ගේ නම කිව්වාම මට චුන් යනවා කියලා. අනේ මට චුන් යන්නේ චූ යන්නෙත් නැහැ. හැබැයි මම දන්නවා අදමත් ඕගොල්ලෝ උගණ්ඩාවේ අක්කා කියලා මේව හිටියා නේද? ඒක පින්දුර දැක්කේ. මේ මගේ වෙනුවට කවුරු හරි මරලා තිබ්බනම් ඒගොල්ලෝ කොටි කිව්වද අපට සතුටුයි. මම සතුටු වෙනවා. හැබැයි තමුන්නාසලා තමයි ඕගොල්ලෝගේ රණුවරේට සෙබලියෝ ගිහිල්ලා ඊට පස්සේ මෙහෙම ගිහිල්ලා මම මට ඒක කියන්නත් කැමති නැහැ. පොංගල් දුන්නා. දැක්කද පොංගල් එක මාර් කරලා දාගන්න. මෙහෙම ගිහිල්ලා පොංගල් දෙනකොට කිසි අවුලක් නැහැ. හැබැයි ලැජ්ජ නැද්ද ඕගොල්ලෝගේ රණුවරේට මේවා කියන එක? තව එකක් කියන්න கமெண்ட். அவ்வளவுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வீடியோக்கள் அண்ட் விஷயங்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. குட் நைட்.